இந்த கோதுமை பிஸ்கெட்டை வீட்லேயே 10 டேஸ் வரைக்கும் கூட நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். வீட்லேயே ரெடி பண்ணுறனால இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. 150 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. இதை விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா சுகரை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு 250 கிராம் அளவுக்கு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துனிங்கன்னா இந்த கோதுமை பிஸ்கெட் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்திருக்கேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதெல்லாத்தையும் சலிச்சிட்டு கலந்துக்கோங்க. ஸ்பாஞ்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கை வச்சு கூட நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி எவ்வளோ சாஃப்டாக பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம எந்த அளவுக்கு தேய்க்கணுமோ அந்த சைஸுக்கு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் நம்ம வந்து 30 மினிட்ஸ் டு 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கோதுமை பிஸ்கெட் வந்து வீட்டிலே ஹெல்த்தியாக ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.